ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ஹிந்தியில் ரிலீஸ் ஆன பிரீத்தம் அண்ட் பெட்ரோவோட வெப்சீரிஸோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த வெப்சீரிஸோட கதையை பற்றி பார்த்தோம்னா, படத்தோட ஸ்டார்டிங்லேயே ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டரோட பையனை கடத்திடுறாங்க. அந்த கேஸை விசாரிக்கிறதுக்காண்டி நம்ம ஹீரோ வராரு சைபர்ல இருந்து. அவரு இந்த கேஸை விசாரிச்சுட்டு இருக்கும்போது தான் தெரிய வருது, அந்த பையனை ஒரு ஹேக்கர் கடத்திட்டான் அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த போலீஸ்காரருக்கு தெரிஞ்ச ஒரு ஹேக்கரை வச்சு அந்த ஹேக்கரை ட்ராக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கடைசியில அந்த மினிஸ்டரோட பையனை அந்த போலீஸும் ஹேக்கரும் சேர்ந்து கண்டுபிடிச்சாங்களா இல்லையா, எதனால அந்த ஹேக்கர் மினிஸ்டரோட பையனை கடத்தினா, ஹீரோவோட கடந்த காலத்துல அவருக்கு என்னாச்சு, மினிஸ்டரோட ஒய்ஃபுக்கும் அந்த குழந்தைய கடத்தின விஷயத்துக்கும் என்ன சம்பந்தம், கடைசியில் என்னாச்சு, இதுதான் இந்த படத்தோட மொத்த கதையே. சீரீஸோட பாசிட்டிவ்னு பார்த்தோம்னா, டேரக்டர் அவினாஷ் ஒரு காமெடி சீரீஸை எப்படி கொண்டு போகணுமோ அதை ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரைக்குமே நல்லா கொண்டு போயிருக்காரு. எதுக்குன்னா, இது ஃபர்ஸ்ட் ஒரு 3 எபிசோடு பார்த்தோம்னா கொஞ்சம் கிரைம் த்ரில்லர் மாதிரி கொண்டு போவாங்க. ஆனால் அதுக்கடுத்து ஃபுல்லாகவே காமெடியும் கிரைமும் கலந்து தான் கொண்டு போயிருக்காங்க. அதில் நம்ம டேரக்டரை உண்மையிலே பாராட்டி ஆகணும். எதுக்குன்னா, இந்த கதையை கொண்டு போன விதம் உண்மையிலே சூப்பராக இருக்கும். எங்கேயுமே குறை சொல்ல முடியாத அளவுக்கு டேரக்டர் அவரோட ஒர்க்கை நல்லா பண்ணியிருக்காரு. அதுக்கு தகுந்த மாதிரியே படத்தில் நடித்த எல்லா ஆக்டருமே அவங்களோட ஒர்க்கை நல்லா பண்ணியிருக்காங்க. முக்கியமாக ஹீரோவா நடித்த பேட்ரோ அந்த போலீஸ் கேரக்டர் உண்மையிலே மாசாக இருந்துச்சு. அவர் பண்ணுற அந்த காமெடி சீனாக இருக்கட்டும், எமோஷன் சீனாக இருக்கட்டும், அது எல்லாமே பார்க்கறதுக்கு மாசாக இருந்துச்சு. படத்தில் ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியனுமே அவங்களோட ஒர்க்கை நல்லா பண்ணியிருக்காங்க. முக்கியமாக சினிமாட்டோகிராஃபர் அந்த ஹேக்கிங் சீன் எல்லாத்தையுமே ரொட்டேட்டிங் ஷாட்டில், ட்ரோன் ஷாட்லாம் நல்லா காமிச்சிருக்காரு. அது போக அந்த கார் சேஸ் சீனு, கடைசியில் அந்த லைட் ஹவுஸ் மேலே வர அந்த ஃபைட் சீனு, அது எல்லாத்தையுமே ஒரு லாங் ஷாட்டில் சூப்பராக காமிச்சிருக்காரு சினிமாட்டோகிராஃபர். சினிமாட்டோகிராஃபர் கடைசி கிளைமேக்ஸில் அந்த கார் சேஸ் சீனை காமிக்கும் போது உண்மையிலேயே சூப்பராக இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரியே அந்த ஹேக்கர் டீம் எல்லாருமே சேர்ந்து அந்த ஃபோனை ஹேக் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அதையும் நம்ம ஹீரோ பண்ண சம்பவம் எல்லாத்தையுமே சினிமாட்டோகிராஃபர் சூப்பராக காமிச்சிருக்காரு. சீரீஸோட மியூசிக்னு பார்த்தோம்னா, பேக்ரவுண்ட் ஸ்கோர் உண்மையிலே மாசாக பண்ணியிருக்காரு மியூசிக் டைரக்டர். அதில் அவர் எங்கேயுமே குறை வைக்கல. ஹீரோக்கு ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோர், வில்லனுக்கு ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோர் அப்படின்னு 2 வச்சிருக்காரு. அந்த 2மே பார்க்கும்போது சூப்பராக இருந்துச்சு. டைரக்டர் அவினாஷ் இந்த கதையை ஸ்டார்டிங்லேருந்தே ஒரு காமெடியும் கிரைமும் கலந்து தான் கொண்டு போயிருக்காரு. இருந்தாலும் இதுக்கு நடுவில் எமோஷனு, ரொமான்ஸு, ஃப்ளாஷ்பேக்கு, ஃபைட்டு, இது எல்லாத்தையுமே டைரக்டர் எங்கேயுமே குறை வைக்காமல் நல்லா கொண்டு போயிருக்காரு. அதுலேயும் முக்கியமாக இந்த ப்ளூ வேல் கேமை பற்றி இந்த படத்தில் சொல்லியிருக்காங்க. இந்த ப்ளூ வேல் கேம்னால எத்தனை குடும்பம் அவங்களோட பையன் பொண்ணை இழந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையுமே பேரண்ட்ஸ் நல்லா கவனிக்கணும். பிள்ளைங்களுக்கு செல்லம் கொடுத்து வளர்க்கக்கூடாது, அவங்க கேட்குற எல்லா எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டத்தையும் வாங்கி கொடுக்கக்கூடாது அப்படின்னு இந்த கருத்து எல்லாத்தையுமே டேரக்டர் கடைசியில் சூப்பராக வச்சுருக்காரு. படத்தில் எல்லாருக்கும் ஏற்ற மாதிரியே 3 ஃப்ளாஷ்பேக் வச்சுருப்பாங்க. ஒன்று பிரீத்தம், பேட்ரோ, அடுத்து அந்த ஹேக்கரு. இந்த 3 பேர்த்துக்குமே வர அந்த ஃப்ளாஷ்பேக் காட்சி எல்லாமே சூப்பராக எங்கேயுமே குறை வைக்காம டேரக்டர் கொண்டு போயிருக்காரு. அதுக்கு நடுவில் நம்ம ஹேக்கரோட அந்த ரோலை உண்மையிலேயே பாராட்டி ஆகணும். அவர் வேற யாரும் இல்லை, 12th ஃபெயில நடித்த ஹீரோ தான் இந்த படத்தில் ஹேக்கராக நடிச்சிருக்காரு. அவர் கொடுக்குற அந்த ரோல் எல்லாத்தையுமே சூப்பராக பண்ணியிருக்காரு. சீரீஸோட நெகட்டிவ்னு பார்த்தோம்னா, இந்த சீரீஸில் பெருசாக நெகட்டிவ்னு சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. இருந்தாலும் 1-2 இடத்துல நம்ம லேக் ஃபீல் பண்ண முடியும். அதில் முக்கியமானதுன்னு பார்த்தோம்னா, மினிஸ்டரோட ஒய்ஃப் வர அந்த போர்ஷன்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருக்கலாம். அவங்களுக்கு தேவையில்லாத அஃபேரு, இந்த அமௌண்ட், அது இதுன்னு அந்த காட்சியை கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருக்கலாம். அதுக்கப்புறம் காமெடி எலமெண்ட்ஸ்லாம் கொஞ்சம் அவுடேட்டடாக இருக்கும். அதையும் நம்ம டைரக்டர் இன்னும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி எடுத்திருக்கலாம். மற்றபடி இந்த சீரீஸில் பெருசாக சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. இந்த சீரீஸ் ஓடிடி தளமான ஜியோ ஹாட் ஸ்டாரில் அவைலபிளாக இருக்குது. மொத்தம் 6 எபிசோடு இருக்குது. 6 எபிசோடுமே குறைஞ்சது 25 நிமிஷத்துலேருந்து 38 நிமிஷம் வரைக்கும் இருக்குது. இந்த சீரீஸை தாராளமாக ஃபேமிலியோட வீக்கெண்டில் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வெப் சீரிஸ் தமிழ் டப்பிங் வெர்ஷன்லேயே அவைலபிளாக இருக்குது. தமிழ் டப்பிங் வெர்ஷன்லாம் லிப்ஸிங் கூட பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க. அதில் எங்கேயுமே குறை வைக்கல. இந்த சீரீஸ்க்கு நம்ம கொடுக்குற ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 10க்கு 7.9 கொடுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி விட்ருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.